எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு சூப்பர் ஸ்கீம் ஒன்று கொடுத்துருக்கேன். சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீமு. பெண் குழந்தைகளை பற்றா கவலைப்பட தேவையில்ல. இந்த ஸ்கீமை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இது ஒரு நல்ல ஒரு பல்க் அமௌண்ட்டு ஃப்யூச்சரில் கிடைக்க சான்ஸ் இருக்குது. இந்த வீடியோ மறக்காமல் பாருங்கள். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும், ஆனால் மேட்ரு உங்களுக்கு நல்லா ஒர்த்தாக இருக்கும். நிறையா கிராமத்தில் நிறையா படிக்காத மக்களுக்கு மக்களுக்கு இந்த ஸ்கீம் தெரியல. ப்ளீஸ் இதை யார் பார்த்தாலும் அவங்க பக்கத்தில் உள்ள நெய்பரில் அண்டை வீட்டில் கஷ்டப்படுற ஏழைகளுக்கு இந்த ஸ்கீம் சொல்லுங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஸ்கீமு. இந்தியாவிலேயே அதிக வட்டி கொடுக்கக்கூடிய ஒரே ஸ்கீமு இந்த ஸ்கீம் தான். இந்த ஸ்கீம் என்னென்னு பார்த்தீங்கன்னா செல்வமகள் திட்டம். அந்த ஸ்கீம் பேர் வந்து செல்வமகள் திட்டம். ஹிந்தியில் எப்படி சொல்லுவாங்கன்னா சுகன்யா சம்ருதி யோஜனா. இது வந்து ஆல் இண்டியா எல்லா இடத்துலையும் இந்த ஸ்கீம் ஸ்டார்ட் ஆகிருக்கு. இந்த ஸ்கீம் வந்து 2015ஆம் ஆண்டில் தான் இந்த ஸ்கீம் கொண்டு வந்தாங்க. அதாவது பெண் பிள்ளைகளை பெற்றால் கவலைப்பட தேவையில்லை அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக மத்திய அரசு கொண்டு வந்துச்சு. இது ஒரு மத்திய அரசு திட்டம், அதனால் நம்பிக்கையான திட்டம். எதுவும் கவலைப்பட தேவையில்லை, ஃப்ராடு எதுவுமே இருக்காது. நீங்கள் அமௌண்ட்டு கட்டி நீங்கள் நல்ல ஒரு பல்க் அமௌண்ட் ஃபியூச்சரில் வாங்கலாம். பெண் குழந்தைகளுக்கு மட்டும், அதாவது பெண் குழந்தைகளுக்கு மட்டும்தான் இந்த ஸ்கீம். அதாவது ஆம்பளை பிள்ளைகள் கிடையாது, பெண் குழந்தைகளுக்கு மட்டும்தான். அதிக வட்டி விகிதம் 8.2. அதாவது இந்தியாவில் நீங்கள் எந்த ஸ்கீம் எடுத்தாலும் அரசு சார்ந்த ஸ்கீமில் அதிக வட்டி உள்ள ஒரே ஸ்கீமும் செல்லுமகள் திட்டம் தான். பிபிஎஃப் எந்த ஒரு ஸ்கீம்லையும் இந்த மாதிரி வட்டி கிடையாது. அதனால் நம்பி போடலாம். அதிகமான ஸ்கீம் 8.2% உறுதியாக கொடுக்குறாங்க. இந்த ஸ்கீம் எப்படி ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு ஒரு முதலீடு சொல்கிறேன். இந்த ஸ்கீம் வந்து நீங்கள் ரூபாய் 250லேருந்து 1.50 லட்சம், அதாவது 1.5 லட்சம் வரைக்கும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். நார்மலாக நீங்கள் வந்து பெரிய அமௌண்ட்டு தான் வச்சு ஆரம்பிக்கணும் அவசியம் இல்லை. உங்கள் கையில் 250 ரூபா இருந்தால் மாதம் 250 ரூபா போட்டு, மாதம் 250 ரூபா, 1000, 500 இந்த மாதிரி போட்டு 1.5 லட்சம் வரைக்கும் முதலீடு பண்ணலாம். எக்ஸாம்பிள் பாருங்கள், நீங்கள் ஒரு மாதம் ஒரு 1000 ரூபா முதலீடு பண்ணிங்கன்னா எவ்வளோ அமௌண்ட் கிடைக்குன்னு சொல்கிறேன். நீங்கள் மாதம் 1000 ரூபா முதலீடு பண்ணிங்கன்னா 12 மாதம், அதாவது 12 மாதத்துக்கு வந்து 12,000 ரூபா கிடைக்குது இயருக்கு. அப்போ 15 வருஷம் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1,80,000 கிடைக்கும். அதாவது நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். 1000 ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 18, அதாவது 1,80,000. காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட்டில் வந்து உங்களுக்கு மொத்த அமௌண்ட் வட்டியும் சேர்த்து வந்து கிடைக்கும். உங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் போடுவாங்கன்னா காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட்டில் தான் உங்களுக்கு போடுவாங்க. நீங்கள் ஒரு 1.80,000 ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்கன்னா, நீங்கள் முதலீடு பண்ணிங்கன்னா உங்களுக்கு 15 ஆண்டில் முடிஞ்ச பிறகு நீங்கள் அடுத்து அந்த அமௌண்ட் கட்ட தேவையில்லை. அதுக்கு பிறகு 15 to 21 ஆண்டுகள் வரைக்கும் அது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கும். 21 ஆண்டுகள் முடிவில் சுமார் 5.5 லட்சம், அதாவது 5.5 லட்சம் உங்களுக்கு கிடைக்கும். 5.5 லட்சம் to 6 லட்சம் வரைக்கும். இது வந்து நீங்கள் ஒரு இதை பொறுத்து, வட்டியை பொறுத்து அந்த டயத்தில் வட்டி ஃபிக்ஸ் தான். ஆனால் அந்த காலகட்டங்களில் இந்த இரண்டுக்குமான ஒரு இடைவெளியில் ஒரு தெளிவான அமௌண்ட்டும் கிடைக்கும். மினிமம் 6 லட்ச ரூபா வச்சுங்களேன், 5 to 6 லட்ச ரூபா வரைக்கும் கிடைக்கும் 21 ஆண்டு முடிவில். 21 வருடம் தான், 21 வருடம் வரைக்கும் உங்களுக்கு லாஸ்ட்டு. 21 வருடம் பொருள் நீங்கள் எடுத்துக்கலாம். அதாவது நீங்கள் ஒரு வயசில் ஆரம்பிச்சிங்கன்னா 21 வருடம் வரைக்கும் கட்டலாம். அதாவது 15 வருடம் வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். அந்த 15 to 21 வருஷம் வந்து நீங்கள் வந்து அது இன்ட்ரெஸ்ட் நீங்கள் பணம் கட்ட தேவையில்ல. கட்டலாம், கட்டாமலும் இருக்கலாம். அது 15 வருஷத்து 21 வருஷம் வரைக்கும் அதுவே காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட்டில் உங்களுக்கு அமௌண்ட் பெருகிட்டே இருக்கும். அதான் லாஸ்ட்டில் உங்களுக்கு வந்து ஒரு 6 லட்ச ரூபா கிடைக்க சான்ஸ் இருக்குது. இடையெடுப்பு அப்படின்னா பார்ஷியல் வித்ட்ராவல் அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுக்கு தேவைப்பட்டால் இதுலேருந்து நீங்கள் வந்து பணத்தை எடுத்துக்கலாம். ஒரு படிப்பு செலவுக்கோ இல்லை முக்கியமான ஒரு செலவுக்கோ நீங்கள் எடுத்துக்கலாம். அதை டாக்குமெண்ட்ஸ் கேட்பாங்க. அந்த டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் சப்மிட் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து அந்த பணம் எடுத்துக்கலாம். ஆனால் மேக்ஸிமம் நீங்கள் எடுக்கிறத அவாய்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நல்ல ஒரு பல்க் அமௌண்ட் வேணும்னா நீங்கள் இந்த மாதிரி எதுவும் வித்ட்ராவல் பண்ணக்கூடாது. ஒரு பெண் பிள்ளை பிறந்த உடனே ஒரு வயசில் ஆரம்பிச்சிங்கன்னா 15 வயசுலேருந்து 21 வயசு வரைக்கும் நீங்கள் கட்டிக்கிட்டே இருங்க. லாஸ்ட்டில் உங்களுக்கு நல்ல ஒரு அமௌண்ட் கிடைக்கும். அந்த அமௌண்ட் எடுத்து அப்படியே உங்கள் குழந்தைகளோட பள்ளி படிப்புக்கு வந்து செலுத்திடலாம். இதனால் யூஸ் என்னென்ன பாருங்கள். இந்த திட்டத்தில் என்னென்ன ஸ்கீம் யூஸ்ன்னு பாருங்கள். அதிக வட்டி வீதம், அதாவது இந்தியாவிலே அதிக வட்டி கொடுக்குற ஒரே ஸ்கீம் இது மட்டும்தான். அதனால் நீங்கள் வந்து நம்பி போடலாம். வரி பயன்கள், சப்போஸ் நீங்கள் ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃபாக இருந்தீங்கன்னா இதை வச்சு நீங்கள் இன்கம் டேக்ஸ் கிளைம் பண்ணிக்கலாம். அதிக டேக்ஸ் கட்ட வேண்டிய தேவையில்லை. நம்பிக்கையான முதலீடு, நீங்கள் நம்பி கட்டலாம். மத்திய அரசு திட்டங்க. நான் போடுற வீடியோ எல்லாமே எது ஃபேக்கோ, நீங்கள் பணம் சம்பாதிக்க ஆசை அந்த மாதிரிலாம் நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். நீங்கள் இந்த மாதிரி ஸ்கீம் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை மட்டும் தான் நான் சொல்லுவேன். நீங்கள் அந்த ஸ்கீம் கட்டினா 1 கோடி ஆயிரும், 10 கோடி ஆயிரும், நீங்கள் லட்சாதிபதி ஆயிருங்க, அம்பானிக்கு பிரதர்ஸ் ஆயிருங்க அப்படிலாம் நான் பொய்யாக சொல்ல மாட்டேன். யதார்த்தத்தை சொல்கிறேன். நல்ல ஸ்கீமு, நம்பிக்கையான முதலீடு, கவர்மெண்ட் ஸ்கீம். கவர்மெண்ட் என்றைக்குமே மூடாது, க்ளோஸும் பண்ண மாட்டாங்க. ப்ரைவேட் தான் க்ளோஸ் ஆக சான்ஸ் இருக்குது. கவர்மெண்ட் நம்பி போடலாங்க. பெண் குழந்தைகளின் எதிர்காலம், அதாவது உங்களோட பெண் குழந்தைகளுக்கு நல்ல ஃப்யூச்சர் வேணும்னா கண்டிப்பாக அந்த திட்டத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இன்னொன்று என்னென்னா, நீங்கள் வந்து இதை தெரியாதவங்க நிறைய பேர் கிராமத்து தெரியாமல் இருக்காங்க. நீங்கள் படித்தவங்களாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அவங்களுக்கு வந்து இந்த விஷயத்த சொல்லலாம். அதுக்கு பிறகு பாருங்கள், இந்த திட்டத்தை வந்து நீங்கள் எங்கே ஆரம்பிக்கலாம் அப்படின்னு ஒரு ஈஸியான மெத்தட் தான்.
இந்த வீடியோ பார்த்துட்டேன், இந்த திட்டத்தை எங்கே ஆரம்பிக்கணும்னு தெரியல அப்படின்னா, நீங்கள் கவலைப்பட தேவையே கிடையாது. நேராக நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸ்க்கு போங்க. அங்கே போய் நீங்கள் எனக்கு இந்த மாதிரி செல்வமகள் திட்டம் என் பொண்ணுக்கு ஆரம்பிக்கணும்னு சொன்னால் போதும். நீங்கள் கேட்குற டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணிங்கன்னா அவங்க ஸ்கீம் ஆரம்பிச்சிருவாங்க. எஸ்பிஐ, இந்தியன் பேங்க் எக்ஸ்ட்ரா, அதாவது நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸ் இல்லை, நீங்கள் பேங்க்கில் ஆரம்பிக்கணும்னா நீங்கள் எஸ்பிஐ பேங்க்கு, அதாவது தேசிய மயமாக்கப்பட்ட பேங்க்கில் வந்து நீங்கள் எந்த பேங்க்லேயும் நீங்கள் ஸ்கீம் ஸ்டார்ட் பண்ணலாம். இவ்வளோ தான் வீடியோ. கண்டிப்பாக நீங்கள் பெண் குழந்தைகள் வந்து அந்த வீடியோஸ் பார்த்து நீங்கள் கண்டிப்பாக இந்த ஸ்கீம் ஆரம்பித்து யூஸ் ஆகுங்க. இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, படிக்காதவங்க, அதாவது படிக்காத பாமர மக்கள், அதாவது அவங்கள்ட்ட அந்த ஸ்கீம் பற்றி சொல்லுங்கள். அதுவே எனக்கு பெரிய விஷயம். நன்றி, வணக்கம். உங்கள் இளமாறன் வீசிலிருந்து உங்கள் சரவணன்.